வணக்கம், நான் டாக்டர் கல்பனா பரணிக்குமார், குழந்தைகள் நல மருத்துவராக மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். இந்த ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்கக்கூடியது ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். இந்த கான்ஸ்டிபேஷன் என்ன நிறைய பேர் மலச்சிக்கல்னால் ஒரு 4-5 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறது தான் மலச்சிக்கல் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ அதாவது இன்ஃப்ரீக்வெண்ட் மோஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்டூல்ஸ் போகிறது, இல்லைன்னா மோஷன் போகும்பொழுது ஆசன வாயில் வலி இருக்கிறது, இல்லை மோஷன் ரொம்ப டைட்டாக போகிறதுனால பிளட் க்ளோட்டிங் வரலாம். அதாவது ஃபிஷர்னு சொல்லுவோம். ஆசன வாயில் அந்த ரொம்ப இறுக்கமாக வர மோஷன் கிழிச்சு விட்டுடும். ஏன்னா அதோடைய உள்பகுதியில் இருக்க லைனிங் சொல்லுவோம், அந்த இடம் ரொம்ப நெப்பமான பகுதி. அது ரொம்ப டைட்டாக ஹார்டாக இருக்க மோஷன் வெளியில் வரும்பொழுது அது ஒரு குழந்தைங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணும்பொழுது அந்த இடத்த கிழிச்சு விடுறதுனால அது மூலமாக ஒரு ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ இந்த குழந்தைங்கள் மோஷன் போகும்பொழுது பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மோஷன் மேலே பிளட் கோட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஏனல் ஃபிஷர்னு சொல்லுவோம். இன்னொன்று சில குழந்தைங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்பொழுது ஒரு பால்ஸ், பெபிள்ஸ் மாதிரி மோஷன் போவாங்க. இது எல்லாமே ஒரு சிவியர் எண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். அடுத்து இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக நாள் விட்டு விட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வேறு எப்படி என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும். சாப்பிட்றது ஓரளவுக்கு ஏதோ சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி குடிக்கிறாங்களான்னு கேட்டால் குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வயிற்றில் அந்த மோஷன் ஃபுல்லாக எம்டி பண்ணி இருக்க மாட்டாங்க. நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ள மோஷன் அடைச்சி இருக்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். இல்லை இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஒரு பிறவிலேயே குடல் ஸ்லோவாக நகரதாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக எம்டி பண்ண மாட்டாங்க. அவங்க எம்டி பண்ணாததுக்கு காரணம் மோஷன் ஃப்ரீயாக வராது. நார்ச்சத்தோ தண்ணியோ குறைச்சலாக இருக்கும்பொழுது மோஷன் சாஃப்டாக இருக்காது. அப்போ கொஞ்சம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பார்ட் மோஷன் வெளியில் வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் வலிக்குது, இருக்குமா மோஷன் போகணும் வலிக்குதுன்னும் போது ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வெளியில் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களால ஃப்ரீயாக கழிக்க முடியலன்னு சொல்ல தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல்டிங் பிஹேவியர் ஒரு 4 பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், குழந்தைக்கு பசி இருக்காது, வயிறு ஒரு அடைச்ச ஃபீலிங் வந்துடும். இவங்களாம் தான் என்ன சொல்லுவாங்க, 4 வாய் வாங்கின உடனே வாயை மூடிடுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காமனாக பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது எப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னா பேச தெரியாத குழந்தைங்க, இந்த 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கெல்லாம் அவங்களால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்திரிச்சு ஓடிடுவாங்க, சாப்பாடு பார்த்தாலே வாயை மூடிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, மோஷன் வரும்பொழுது அவங்களுக்கு சொல்ல தெரியாது, உட்காத்தி வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணவும் முடியாது. ஏன்னா டைட்டாக மோஷன் வர குழந்தைங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுப்பாங்க, நின்றுக்கிட்டே மோஷன் போவாங்க, உட்கார வச்சாலும் அழுவாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை இவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இதுவும் கான்ஸ்டிபேஷன் தான், நீங்கள் உங்கள் டயட் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அப்போ டயட்டுனா என்ன, நார்ச்சத்துனா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் கொடுக்கலாம், அதில் என்னெல்லாம் நார்ச்சத்தில் அடங்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு ஐட்டம்ஸில் உங்களுக்கு நார்ச்சத்து அவ்வளோ கிடையாது, மாவுச்சத்து தான். ஸோ அந்த கிழங்கு ஐட்டம்ஸை வெஜிடபிள் போர்ஷன்ஸ்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி பழங்கள்லேயும் நார்ச்சத்து அதிகம் உண்டு. ஆனால் சில பழத்தில் நார்ச்சத்து அதிகம் கிடையாது. அதில் முக்கியமாக வாழைப்பழத்தில் நார்ச்சத்து கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். நிறைய பேர் ஒரு பொதுவான நம்பிக்கை என்னென்னா, வாழைப்பழம் தினமும் சாப்பிட்டா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, எங்களோட அனுபவத்தில் பார்த்தது, இந்த குழந்தைங்க ஏற்கனவே மோஷன் அடைச்சி வரும்பொழுது அவங்களோட டயட்டு பார்த்தீங்கன்னா தினமும் வாழைப்பழம் கொடுக்குறோம், நாங்கள் இந்த வாழை கொடுக்குறோம், செவ்வாழை கொடுக்குறோம், மலை வாழை கொடுக்குறோம், அதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிளியர்லி அது அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்காது. ஸோ கான்ஸ்டிபேஷன் டெண்டன்சி இருக்கவங்க கொஞ்சம் வாழைப்பழத்தை லிமிட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஃபியூ பீசஸாக மீதி ஃப்ரூட்ஸோடு சேர்த்து கொடுங்க. இப்போது அப்போ வேறு எண்ணத்துலலாம் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு ஐட்டம்ஸ் தவிர உள்ள எல்லா காய்கறிகள்லேயும் கீரை வகைகள், முளைக்கட்டின பயிறு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், அப்புறம் லீஃபி வெஜிடபிள்ஸ், சாலட்ஸோ இல்லை
எந்த கீரையாக இருந்தாலும் இது எல்லாத்துலேயுமே வந்து நார்ச்சத்து உண்டு. இது வந்து எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோராயமான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த குழந்தை அவங்களுடைய ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நார்ச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அது உங்களுடைய சாப்பாட்டில் வந்து நீங்கள் எப்படி இன்கார்பரேட் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. காலையில் ஆரம்பித்து நைட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த அளவுக்கு போர்ஷன் வந்து நார்ச்சத்து போயிருக்கணும். அதே மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கலான்னு சொல்லும்போது உங்கள் டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 10 கிலோ இருக்க குழந்தை ஒரு 3/4 லிட்டர் கம்மி இல்லாமல் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ பால் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அதிகமாக பால், அதாவது முக்கியமாக மாட்டுப்பால் இல்லை இந்த பாக்கெட்டில் வர ஆவின் பால் அந்த மாதிரி மாட்டுப்பால் கலந்த உணவு எடுக்கும் பொழுது அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகப்படியான டெய்ரி ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு மலச்சிக்கல் ஏற்படுத்தலாம். அப்போ எவ்வளோ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ்க்கு மேலே தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து அதிகப்படியாக 400 ml மேலே வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து தேவை கிடையாது. இது வந்து 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்து அனுமதிக்க மாட்டோம். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து பாலையும் கொடுத்துட்டு அப்புறம் தனியாக வந்து தயிரும் கொடுப்பாங்க. சில பேர் இல்லை தினம் தயிர் சாதம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தயிரில் பழக்கி விடுவாங்க. இல்லை இட்லி, தோசை இந்த மாதிரி மெயின் உணவுமே வந்து பாலில் கலந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களும் ஈஸியாக மலச்சிக்கல் வரலாம். இப்போ முக்கியமாக வந்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க, 4 வாய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு வாயை மூடிடுறாங்க, இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக சாப்பிட்டோன்னா வயிற்றுக்குள்ளே போன உணவு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே உணவு போன உடனே குடல் நகர ஆரம்பிக்கும். இது பேர் வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அந்த குடல் நகர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா வந்து அடி வழிய குடலோடைய அடிப்பகுதியில் வந்து மோஷன் அதிகமாக சேர்ந்துட்டே வரும்பொழுது அந்த நகர்ந்துட்டு வரும்போது குடல் அந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு இருக்க பகுதியை அடையும் பொழுது வந்து குழந்தைங்களுக்கு வலிக்கும். அப்போ 4 படம் இந்த குழந்தை ஒரு முறையும் சாப்பிடும் பொழுதும் அந்த வலியை அனுபவிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்கு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதை வந்துட்டு நம்ம இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். 2வது வந்துட்டு இப்போ நிறைய பேர் இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் வந்து நிறைய, அதுவும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேரால் காலையில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாழைப்பழம், ஓட்ஸ் அது இதுன்னு போட்டு கஞ்சி மாதிரி இது மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு 1 கிளாஸ் அந்த குழந்தைக்கு குடிக்க வச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதோடைய நன்மைகள் இருக்குன்னு போக, பட் இந்த மாதிரி உணவு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதிகமாக தண்ணியும் ஃபைபரும் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சாலட்ஸ் மாதிரியோ ஒரு குக்கும்பர் இல்லை ஒரு ப்ராக்கோலி இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வேக வச்சு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த மீலோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற மாதிரி பழக்கி விடணும். அப்புறம் கம்பல்சரி வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பேர் ப்ரெஷருங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில பேர் நிறைய ஜங்க் கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து குழந்தைங்க வந்துட்டு அடம் பிடிக்கிறாங்க, எங்களுக்கும் இதே மாதிரி பேக்கெட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சாதாரணமாக சிப்ஸு, சாக்லேட்ஸு, பிஸ்கட்ஸ் இது வந்துட்டு ஸ்நாக்னால் கண்டிப்பாக இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டாண்டர்டாகி போச்சு. சில ஸ்கூல்ஸில் வந்து இதை வந்து நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க, அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் மெஜாரிட்டி குழந்தைங்கள வந்து பேரண்ட்ஸும் இது ஈஸி ஸ்நாக்ஸாக வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கட் வச்சு கொடுத்துட்றாங்க, இல்லை வெறுமே நட்ஸு அந்த மாதிரி வச்சு ஹெல்த்தியாக கொடுக்குறோன்னு நினச்சி கொடுத்துட்றாங்க. பட் இதில் வந்து கண்டிப்பாக நார்ச்சத்து கிடையாது. முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த மைதாவில் பண்ண ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படுத்தும். இது வந்து குடலையும் சரியாக நகர விடாமல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுடைய குடலோட லென்த்துமே சின்னதுங்கிறனால சீக்கிரமாக அடைப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது குறையும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு உடம்புக்கு நாளடைவில் போய் சேர வேண்டிய சத்துக்கள்லாம் வந்து குறைபாடு ஏற்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து இன்னொரு பிரச்சனை வருது. இந்த மாதிரி அடிக்கடி வயிறு வலிக்கிற குழந்தைங்க, வயிறை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணாமல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து குறையுது. அவங்களுக்கு விட்டு விட்டு வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வரும், என்ன குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் எழுந்து போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரியான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது நீங்கள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்கள உங்களுடைய டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா, விட்டு விட்டு டயரியா போவாங்க. அடிக்கடி டயரியா வந்துக்கிட்டே இருக்குது, லூஸ் மோஷன் வருது, தனியாக மோஷன் போகிறாங்க, வயிறு வலிக்குதுன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்காது, பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மோஷன் போயிட்டு அவங்க டாய்லெட்குள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா
தனியாக மோஷன் வரும். இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பசி சில சமயத்தில் எடுக்காது, இல்லை நைட் டைம்லேயுமே வந்துட்டு உருண்டுகிட்டே இருப்பாங்க பெட்டில், வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் பேட்டர்னே இருக்காது, அதாவது ஒரு அந்த டாய்லெட் ட்ரெயின் பண்ணி இருக்க மாட்டாங்க இந்த குழந்தைங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கூலில் கான்சன்ட்ரேஷன் குறையிறது இல்லாமல் சில சமயத்தில் அவங்கள அறியாமல் வந்து மோஷன் வந்து அண்டர் பேண்ட்ஸில் லீக் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வரும். இது பேர் கான்ஸ்டிபேஷன் வித் ஃபீக்கல் இம்பேக்ஷன் ஓவர்ஃப்ளோ டயரியான்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு நம்ம இன்ஃபெக்ஷஸ் டயரியா, கிருமினாலேயோ வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலேயோ வந்தது அப்படின்னு நினச்சிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறது, ஓஆர்எஸ் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது சரி ஆகாது. அப்போது எப்படி கண்டுபிடிக்கலான்னா அகெயின் எக்ஸாமினேஷன்லேயும் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்ரேயில் வந்துட்டு மோஷன் அடைப்பு இருக்காங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ், மொரால் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கம்மியாகும், அவங்களுடைய சைக்காலஜியை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு பிடிக்காது, இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது, இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன். இதோடைய ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் அடைச்சிருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு அடைப்பை வெளியில் எடுக்கணும். உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அடைப்பை எடுத்துட்டு அப்புறமா இப்போ நிறைய புதிய மெடிசன்ஸ் வந்திருக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு. இது வந்து 4 படம் எடுக்கணும். என்னென்னா வந்து ஒரு முறை வயிறை கிளியர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, டெய்லி மோஷன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. கான்ஸ்டிபேஷன், அதுவும் ஃபீக்கல் இம்பேக்ஷன், மோஷன் அடைச்சிருந்து அதை ட்ரீட் பண்ணவங்க வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது அந்த மெயின்டெனன்ஸ் மெடிசன் சொல்லுவோம். இது மினிமம் வந்து ஒரு 3 months, இல்லை சில குழந்தைங்களுக்கு 6 months கூட தேவைப்படும். இப்போ முக்கியமான பார்ட் வந்து இந்த வெறும் டயட்டு, தண்ணி, மெடிசன்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் டாய்லெட் ட்ரைனிங் ஆர் அந்த பவல் மூவ்மெண்ட், பவல் எம்டிங் அப்படிங்கிறது முக்கியம். வெறும் மோஷன் போகிறது முக்கியம் கிடையாது, பவல் எம்டிங். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க ஒன்று போயிட்டு 2 நிமிஷத்தில் வந்துடுறவங்க இருப்பாங்க, இன்னொரு குரூப் வந்து ஒரு அரை மணி நேரம் உள்ளவே லாக் ஆயிடுவாங்க. என்னென்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு 5 to 10 minutes வந்து இந்த குழந்தைங்கள காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய கிளாஸில் தண்ணியோ இல்லை அவங்க வழக்கமாக குடிக்கிற பால், எனி ட்ரிங்க் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அவங்கள எக்ஸசைஸ் பண்ண விடுங்க. முக்கியமாக இந்த ஸ்குவாட்ஸ் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டாய்லெட்டில் உட்கார வச்சிங்கன்னா அந்த குடல் நகரும், வயிற்றுக்குள்ளே ஆகாரம் போகும்போது குடல் நகரும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள வந்து ஒரு 10 minutes டாய்லெட்டில் உட்கார வச்சு ஃபுல்லாக எம்டி பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு, வயிறு வலியெல்லாம் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த பவல் எம்டிங் இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். லஞ்ச் பாக்ஸும் உங்களுக்கு வந்துட்டு எம்டி பண்ணாமல் திருப்பி அப்படியே கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்த வேளை ஒழுங்காக அந்த குழந்தைங்க சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா இந்த மோஷன் அடைப்பு இல்லாமல் வச்சுக்கிறது வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் குழந்தைங்களோட சேர்த்து கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும். சில குழந்தைங்க வந்து அதிகப்படியான எடை இருப்பாங்க, ஆனால் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி கிவிங் ஹார்மோன், நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கோ, குடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கோ. தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருக்க குழந்தைங்களை வந்து குடல் சரியாக நகராது, இவங்க கண்டிப்பாக கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதிகப்படியான உடல் பருமனோட ஒரு குறைச்சலான ஹைட் இருக்காங்க, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து அதிகமாக இருக்க குழந்தைங்கள வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இல்லை ஏனல் கெனால் ஸ்டீனோசிஸ், அதாவது பிறவிலே வந்துட்டு அந்த கீழே வர அந்த குடலுடைய அடிப்பகுதி வந்து குறுகலாக இருக்கலாம், நேரோயிங் இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம். இதையும் தாண்டி இன்னொரு கண்டிஷன் இருக்குது, ஹர்ஷ்பிரங்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக குழந்தை பிறந்து 48 மணி நேரத்துக்குள்ளே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மோஷன் போயே ஆகணும். அது 48 மணி நேரம் கழித்து தான் ஃபஸ்ட்டு மோஷன் போகிறாங்கன்னா இந்த குழந்தைங்கள கண்டிப்பாக ஒரு சர்ஜன் விட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். என்னென்னா இதில் ஹர்ஷ்பிரங்ஸ்னு ஒரு டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதில் குடலுடைய அடிப்பகுதியில் வந்து அந்த மசில்ஸ்க்கு தேவையான நர்வ் செல்ஸ் சரியாக வளர்ந்துருக்காது, அதனால அந்த பகுதி வந்து சரியாக நகராது. இந்த குழந்தைங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து மோஷன் சீராக போக மாட்டாங்க, கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வாக இருக்க முடியும். ஸோ உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல டயட்டை சரி பண்ணுங்கள். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டாய்லெட் ட்ரெயின் பண்ண கற்றுக் கொடுங்க. டைட்டாக போகிறாங்க, பெபிள்ஸ் மாதிரி போகிறாங்க, அடுத்து வந்து மோஷன் ஸ்மெல்லோடு போகிறாங்க அப்படின்னாலே வந்துட்டு பழைய மோஷன் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதுவுமே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், குழந்தை வந்து கான்ஸ்டிபேட் ஆகுறாங்க.
நின்றுக்கிட்டே போகிறாங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, 4 வாய் வாங்கிட்டு மூடிடுறாங்க வாயை. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கான்ஸ்டிபேஷனில் அடங்கும். ஸோ இதுக்கு மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் உங்கள் சைட்லேருந்து டயட்டையும் பார்த்துக்கோங்க. 5 கைப்பிடி நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும். கிழங்கு ஐட்டம்ஸும் வாழைப்பழம், மைதா, பேக்கரி ஐட்டம்ஸில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் தண்ணியும் நிறைய குடிக்க பாருங்கள். நிறைய டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், இதுவுமே மோஷனை வந்து டைட் ஆகும். ஸோ உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்தை வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசித்து கவனமாக ட்ரீட் பண்ணுங்கள்.